நீங்க என்னனாலும் பேசுங்க, நான் பாட்டு கத்தி கூச்சல் போட்டுட்டு கண்டதை பேசிட்டு பொய்ய பேசிட்டு கிளம்பிடுறேன்னு வாடகை பேச்சாளர்கள் பேசலாம். என்னோட ஸ்கிரிப்ட் இதுதான். நான் பாட்டு பேசுறேன், மேடையில நடக்கிறேன், அழுகிறேன், முடிக்கிறேன்றது நடிகர்களுடைய உத்தியாக இருக்கலாம். ஆனால் ஆசிரியரை பொறுத்தவரை அவர் பெரியாரின் வாழ்நாள் மாணவர், கொள்கை பணி தோழராக பெரியாருக்கு இருந்தார். அதனால அவரு அப்படிலாம் பேச முடியாது. சமத்துவத்தை பற்றி பேசி, சமூக நீதியை பற்றி பேசிட்டு பெண் விடுதலை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இதே இடத்துல இதே தமிழ்நாட்டுக்குள்ள இன்னொரு குரூப் உட்கார்ந்து உங்க வயசுல அடிதடி பண்றதுக்கும் சமத்துவம் இல்லாம இருக்கிறதுக்கும் யார் வந்தாலும் கைத்தட்டி கூச்சலிட்டு ஆரவாரத்தோடு பக்கத்துல இருக்கவங்க மனுஷங்கனே தெரியாம கடிச்சு வைக்கக்கூடிய அளவிற்கு உருவாக்கிட்டு இருக்க இன்னொரு சமூகமும் இங்கதான் இருக்கு. நீங்க யாராவது சரி, உலகளவில் இருந்தாலும் சரி, முதல் 5 நிமிடங்களில் ஒரு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அடுத்து 1 மணி நேரம் தலைகீழாக நின்று தண்ணீர் குடித்தாலும் ஒன்னும் செய்ய முடியாது. அவங்க எல்லாம் பேசினா அது கதை, திரைக்கதை, வசனம். இவங்க வாயிலிருந்து வந்தா அது வரலாறு. அதனால் ஈழத்தை பற்றி பேசாமல் இருக்கிறார்கள். இத போய் நம்ம திரும்ப திரும்ப சொல்லணும். கண்டதை பேசக்கூடிய பேச்சாளர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் சிறப்பாக வலம் வருகிறார்கள். அவங்களுக்கும் கூட்டம் வருது, நம்ம ஆட்கள் ஆச்சரியமா பார்க்கிறாங்க. அது அப்படி கிடையாது. அவங்களுக்கும் கூட்டம் வருதுதான், அவங்களுக்கு தான் வருது இல்லை, அங்கேயும் வரும், எல்லா காலத்திலையும் வரும். இன்னைக்கு எதை வேண்டுமானாலும் பேசலாம். எதிர்த்தரப்புல இருக்கவங்கள ஒருமையை பேசினால் கீழே இருக்கவங்க கைத்தட்டுவாங்க. ஆசிரியர் சொல்வார், கைத்தட்டலுக்காக பேசாதீங்க. இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால், எதிரணியில் இருந்து பேசக்கூடிய ஒரு பெண்ணை உருவக்கேலி செய்யக்கூடியவர்கள் இயக்கத்தவராகவே இருந்தாலும் அவங்கள பார்த்து பேசுற உரிமை உனக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டு கண்டித்து இனிமேல் ஒருவரும் யாரையும் உருவக்கேலி செய்யக்கூடாது என்று தன்னுடைய பேச்சாளர்களுக்கு வகுப்பெடுப்பார். கீதையின் மறுபக்கமாக இருக்கலாம். இப்போது இறுதியாக அவர் பேசிய வந்தே மாதரம் உரை வரை மறுப்பு சொல்லுவதற்கு யாரும் தயாராக இல்லை. என்ன காரணம்? மறுப்புக்கே மறுப்பு சொன்னவர் ஆசிரியர். ரொம்ப இறுக்கமா இருக்க வேண்டாம். இந்த அரங்க ரொம்ப சிறப்பான ஒரு அரங்கம். ஏன்னு கேட்டீங்கன்னா, 90 வரை இருக்கிறார், 80 பேசி முடித்திருக்கிறார், 60 இருக்கிறார், 70 இருக்கிறார், 30 இருக்கிறேன், நீங்களும் இருக்கிறீர்கள். இது ஒரு சிறப்பான அரங்கம். ஆசிரியர் என்ற ஒருவரை பற்றி, தமிழர் தலைவர் என்ற ஒருவரை பற்றி, இன்னும் சொல்ல போனால் உங்கள் மொழியில் சொல்லணும்னா திராவிடர் கழகத்தினுடைய ஒரு தலைவர், அவரை பற்றி ஒரு நாள் முழுக்க தேசிய கருத்தரங்கமாக நடத்த வேண்டிய அவசியம் என்ன? அதுக்கு மாணவர்கள் ஏன் வரணும் அப்படின்ற கேள்வி நிச்சயமா உங்களுக்கு இருக்கும். நான் உங்களை மாதிரி இருக்கப்ப என்ன கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருந்தா எனக்கும் அதுதான் இருந்திருக்கும். அதனால பச்சை சட்டை போட்டுட்டு ரொம்ப தீவிரமாக கீழே போன்ல நாட்டு நடப்புகளை எல்லாம் உடனே தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நிமிஷம் பல கையெழுத்துக்களை இடக்கூடிய அன்பு தம்பிகள், ஒரே 1 நிமிடம் நான் சொல்றதை கேட்டுட்டு திரும்ப உங்களுடைய முக்கியமான பணிகளை நீங்க தொடரலாம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வயதில் நம்ம இங்கே உட்கார்ந்துருக்கோம், ஒரு அரங்கத்தில் ஒரு நிகழ்ச்சியை கேட்டுட்டு சமத்துவத்தை பற்றி பேசி, சமூக நீதியை பற்றி பேசிட்டு பெண் விடுதலை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இதே இடத்துல இதே தமிழ்நாட்டுக்குள்ள இன்னொரு குரூப் உட்கார்ந்து உங்க வயசுல அடிதடி பண்றதுக்கும் சமத்துவம் இல்லாம இருக்கிறதுக்கும் யார் வந்தாலும் கைத்தட்டி கூச்சலிட்டு ஆரவாரத்தோடு பக்கத்துல இருக்கவங்க மனுஷங்கனே தெரியாம கடிச்சு வைக்கக்கூடிய அளவிற்கு உருவாக்கிட்டு இருக்க இன்னொரு சமூகமும் இங்கதான் இருக்கு. இப்ப இந்த 2 இடத்தில், இந்த இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நீங்கள் அனைவருமே சிறப்புக்குரியவர்கள், போற்றப்பட வேண்டியவர்கள். நாங்கள் அனைவரும் உங்களை பாராட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டா, நீங்க ஒரு தேசிய கருத்தரங்கம் முழு நாள் நடக்கும்னா லீவ் போட்டுட்டு கூட போயிருக்கலாம், ஆப்ஷன் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. இல்ல உள்ள வந்த பிறகும் நீங்க உங்களுக்கு விருப்பப்படி இருக்கலாம், அந்த வாய்ப்பும் இருக்கு. இல்ல உள்ளேயே வராம இந்த நிகழ்ச்சியை நாங்க தான் ஏற்பாடு பண்றோம்னு வழக்கமாக 2 பேர் அரங்கத்தை சுத்தி வருவாங்க. எதுக்கு சுத்தி வர்றாங்கன்னே தெரியாது, இறுதி வரைக்கும் சீட் நாற்காலிக்கே வரமாட்டாங்க. அப்படி கூட நீங்க போயிருக்கலாம். ஆனா அது எதுவுமே இல்லாமல் வந்து அமர்ந்து கேட்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எங்கள் அனைவரின் சார்பிலும் பாராட்டுதலையும் வாழ்த்துகளையும் கரவொலியின் மூலமாக எல்லோரும் பதிவு செய்கிறோம். இப்ப நேரடியாக தலைப்புக்கு வருகிறேன். தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் ஒரு சொற்பொழிவாளராக அவரை எப்படி பார்க்கிறோம்? இப்ப எங்களை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும், 4 மாத குழந்தையாக எங்க அப்பா ஆசிரியர் கையில என்னை கொடுத்து மதிவதனி என்று பெயர் வைத்தார்கள். இன்றைக்கு இந்த இயக்கத்தில்
ஆசிரியரை பற்றி ஒரு கருத்தரங்கத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதே எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாழ்நாள் பேரு, பெருமை. இதைவிட என்ன கிடைத்துவிட போகிறது என்ற மகிழ்ச்சியோடு தான் நான் இங்க நிக்கிறேன். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, தந்தை பெரியார் என்ற ஒரு தலைவர் மறைந்த போது இந்த இயக்கம் இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு கவலைப்பட்டவங்க இருந்தாங்க. அப்பாடா இதோட முடிஞ்சிருச்சுடா அப்படின்னு மகிழ்ச்சி அடைந்தவர்கள் இருந்தார்கள். அதற்கு பிறகு அன்னை மணியம்மையார் வந்தார். ஐயோ அவராது பரவாயில்லன்ற மாதிரி இந்த அம்மா ராவணலீலாவை நடத்தினார். அவங்க மறைந்த பிறகும் அதேதான், அப்பாடா அப்படின்னு ஒரு குழுவும், ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்ற அதிர்ச்சியில ஒரு குழுவும் இருந்தபோது திராவிடர் கழகத்தின் தலைவராக ஆசிரியர் வருகிறார். ஆசிரியர் வந்தப்ப என்ன சொன்னாங்கன்னா, பெரியார் இருந்த போது திட்டிய கூட்டம், எதுக்கு இவர் இப்படி பண்றாருன்னு கேட்ட கூட்டம், பெரியார் ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச கூட்டம். ஆசிரியர் வந்த பிறகு சொன்னார்கள், பெரியார் எப்படி இருந்தார் தெரியுமா, இது வழக்கமாக நடப்பது. அப்ப ஆசிரியரினுடைய அந்த இருப்பை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள், அதெல்லாம் இல்லை இவருக்கு பிறகு என்ன அப்படின்ற கேள்வியை தொடங்குவதற்கு முன்பே எங்களை போன்ற இளைஞர்களை இங்க பாருங்க, இன்னும் நூற்றாண்டுக்கு இந்த இயக்கம் இருக்கும் என்று சொன்ன இடத்தில் ஆசிரியருடைய வெற்றி இருக்கிறது. அதை அவர் எப்படி அடைந்தார் அப்படின்னு கேட்டா, பெரியாரினுடைய முக்கிய தளபதிகள் எல்லாம் ஐயாவை விட்டுட்டு போறாங்க. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, உங்களுக்கு ரொம்ப நெருக்கத்திற்குரிய ஒருவர், அவரை வச்சுதான் நீங்க எல்லாமே கட்சி இயக்கம் எல்லாத்துலயும் முக்கியமான ஒருவரா வச்சிருக்கீங்க. அப்படி இருந்த தளபதிகள் தலகர்த்தர்கள் எல்லாம் போன பிறகு என்ன செய்வது, இந்த இயக்கம் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு நிலைமையில நீங்க ஒரு படம் 3 மணி நேரம் படம் பார்க்குறப்ப ஒரு இடைவெளி இன்டர்மிஷனுக்கு பிறகு ஒருத்தர் எழுந்து வருவார்ல, அந்த மாதிரி இப்ப மட்டும் இல்ல, இனி எப்போதும் இந்த இயக்கத்தினுடைய நட்சத்திர பேச்சாளராக நான் இருப்பேன் என்று அவர் மேற்கொண்ட பணியை 93 வயதிலும் செய்கிறார். அதுதான் செய்தி. 10 வயதில் அவர் பேசியது செய்தி அல்ல, 16 வயதில் அவர் பேசியது செய்தி அல்ல. 10 வயதிலும் 16 வயதிலும் பேசிய அதே செய்தியை ஏற்றுக்கொண்ட அதே தலைவரை 93லும் அப்படியே முனையளவு கூட மாறாமல் பின்பற்றுகிறார். அதுதான் செய்தி. இப்போ ஒரு பேச்சாளருடைய ரோல் என்ன ஒரு கூட்டத்துல அப்படின்னா, நம்ம என்ன நினைப்போம், மேடைக்கு வந்து பேச தொடங்கின பிறகு அப்படின்னு நினைப்போம், மாணவர்களா இருக்க நம்ம எல்லாருமே. ஆனா ஆசிரியர்கிட்ட நம்ம என்ன கத்துக்கணும்னா, மேடைக்கு வந்தவுடன் பேசு அப்படி மைக்க பிடிச்ச பிறகு பேச்சாளருடைய ரோல் தொடங்கல. அந்த அரங்கத்திற்குள் நுழைகிற போதே ஒரு பேச்சாளருடைய முக்கியத்துவம் வந்துருது. எப்படின்னு கேட்டா, இப்ப நீங்க நான் சொல்றது நிச்சயமாக ஆசிரியருக்கு நம்ம இதை தான் பேசணும்னு தெரிய போறது இல்லை. அவர் வந்த உடனே நீங்க கவனிங்க, நம்ம என்ன பண்ணுவோம்னா நேரம் மேடையை பார்த்து கடகட கடகடன்னு நடந்து வந்துருவோம். ஆனா ஆசிரியர் 2 பக்கமும் பார்ப்பார், யார் இருக்காங்க யார் இல்லைன்னு பார்ப்பாரு. மேடைக்கு வந்த உடனேயே இந்த அரங்கத்தில் அப்படி பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை, நேரடியா எல்லாம் தெரியுறீங்க. இதை விட ஒரு கூட்டமாக இருந்தால் கையை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி 2 பக்கமும் பார்த்து கடைசியில் யார் இருக்கிறார்கள் என்பது வரை கவனிப்பார். கவனித்து விட்டு ஒருவேளை வந்திருக்கக்கூடியவர் அந்த ஊருக்கு மிக முக்கியமானவராகவோ இந்த இயக்கத்திற்காக பாடுபட்டவராக இருந்தார், அவர் ஏன் அங்க உட்கார்ந்துருக்காரு, கூப்பிட்டு வந்து முன்னாடி உட்கார வைங்கன்னு சொல்வதில் தொடங்குகிறது ஒரு பேச்சாளருடைய பணி. ஏன் அப்படின்னு கேட்டா, இப்ப நீங்க என்னனாலும் பண்ணிட்டு இருங்க, நீங்க பாட்டு பேசுங்க நான் பாட்டு பேசுறேன்னு பட்டிமன்ற பேச்சாளர் பேசலாம். நீங்க என்னனாலும் பேசுங்க, நான் பாட்டு கத்தி கூச்சல் போட்டுட்டு கண்டதை பேசிட்டு பொய்ய பேசிட்டு கிளம்பிடுறேன்னு வாடகை பேச்சாளர்கள் பேசலாம். நீங்கள் என்ன வேணா பண்ணிக்கோங்க, என்னோட ஸ்கிரிப்ட் இதுதான், நான் பாட்டு பேசுறேன், மேடையில நடக்கிறேன், அழுகிறேன், முடிக்கிறேன்றது நடிகர்களுடைய உத்தியாக இருக்கலாம். ஆனால் ஆசிரியரை பொறுத்தவரை அவர் பெரியாரின் வாழ்நாள் மாணவர், கொள்கை பணி தோழராக பெரியாருக்கு இருந்தார். அதனால அவரை அப்படிலாம் பேச முடியாது, ஒவ்வொருத்தரையும் கவனிப்பார். இப்ப அதுக்கு அடுத்து என்ன, மேடைக்கு வந்தாச்சு. மேடைக்கு வந்த உடனேயே அவருக்கு பின்னாடியே போருக்கு தயாராக ஆயுதங்கள் வருகிற மாதிரி புத்தக பை வரும். அந்த புத்தக பை தான் ஆயுதம். அதை எடுத்து வந்து வச்ச உடனே நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா, பை வருதுன்னா உள்ள தண்ணி இருக்கும், பிஸ்கெட் இருக்கும், ஸ்நாக்ஸ் இருக்கும் போல, மருந்து இருக்கும் போல அப்படின்னு நினைப்போம். ஆனா ஆசிரியர் அதை வைத்து விட்டு அவரே முதல்ல ஒரு புத்தகத்தை எடுத்து மேல வைப்பார். அது அவர் அன்னைக்கு பேசக்கூடிய செய்தி. இப்ப அவருக்கு முன்னாடி ஒருத்தர் பேசுறாங்க,
அவங்க பேசுறப்ப ஒரு செய்தியை சொல்லிடுவாங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு நான் வந்து ஆசிரியருடைய பணிகளை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா தமிழர் தலைவருடைய வாழ்வும் பணியும் படிங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சாளர் பேசுறாங்கன்னா புத்தக பையில் அந்த புத்தகமும் இருக்கும். அதை எடுத்து பக்கத்துல இருக்கவங்க கிட்ட திறந்து இதை பத்தி தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு காட்டுவார். அதற்கு அடுத்து அந்த புத்தகத்தை எல்லாம் எடுத்து வச்ச பிறகு ஒரு பேடுல பேப்பர் இருக்கும். அந்த பேப்பரை எடுத்து அந்த இடத்திற்கு என்ன செய்திகள் சொல்ல வேண்டும் என்பதை குறிப்பிடுத்துட்டே வருவார். அதற்கு அடுத்து அவர் செய்யக்கூடிய முக்கியமானது யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு நோட்டீஸ்ல இல்லாத பெயர்களை வாங்குவார். வாங்கின பிறகு நீங்கள் எவ்வளவு சிறந்த பேச்சாளராக இருந்தாலும் சரி, இந்த அணுகுமுறையை புத்தகங்களில் வாசிக்க முடியாது. ஆசிரியர் என்ற ஒரு நபரிடமிருந்து நேரடியாக தான் பயில முடியும், கற்றுக்கொள்ள முடியும். அதை எடுத்து குறிப்பெல்லாம் எடுத்துட்டு பெயர்கள் எல்லாம் வாங்கிட்டு உட்கார்ந்து மற்றவர்கள் பேசக்கூடியதை தெளிவாக கவனித்து விட்டு மேடைக்கு வருவார். மேடைக்கு வந்து பேச ஆரம்பிக்கிற போது நீங்க யாராவது சரி, உலகளவில் இருந்தாலும் சரி, முதல் 5 நிமிடங்களில் ஒரு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அடுத்து 1 மணி நேரம் தலைகீழாக நின்று தண்ணீர் குடித்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த முதல் 5 நிமிடங்களில் அந்த ஊருக்கு என்ன சிறப்பு அதை பேச தொடங்குவார். அந்த ஊருக்கு அவர் எப்ப வந்திருக்காருன்னு சொல்லுவார். அதுல ஒரு இன்னும் கூடுதலா என்னன்னா, நகைச்சுவை உணர்வு ஆசிரியருக்கு அதிகம். வயதாக வயதாக கடிந்து கொள்வது மனிதர்களுடைய இயல்பு. சும்மாவே எதுக்கு இந்த பாட்டியும் தாத்தாவும் கடுகடுனே இருக்காங்கன்னு நம்மளே நம்ம வீட்டில் பார்த்துருப்போம். ஆனால் கலைஞருக்கும் ஆசிரியருக்கும் கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு அவர்கள் தன்னகத்தை கொண்ட நகைச்சுவை உணர்வு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு ஊர்ல இப்போ சமீபத்தில் ஆசிரியரோட நிகழ்ச்சிக்கு போகக்கூடிய வாய்ப்பை பெற்றேன். வெள்ளி விழா கண்ட ஊர் அப்படின்னாரு. நாங்க வந்து சரி இந்த ஊர்ல வந்து பொங்கல் விழா ஏதாவது நடந்திருக்கும் போலன்னா ஆசிரியர் சொல்லுகிறார், 25 வருஷம் ஆயிடுச்சு நான் இந்த ஊருக்கு வந்து, நான் வந்ததில் வெள்ளி விழா கண்ட ஊர் இதுதான், பொன் விழா கண்ட ஊர்லாம் கூட இருக்கு, அங்கதான் இனிமே நீங்க கூட்டம் போடணும் என்று அந்த செய்தியை சொல்லிவிட்டு தொடங்குகிறார். யோசிச்சு பாருங்க, ஏதோ ஒரு பாட்டியோ தாத்தாவோ அப்படி ரோட்ல போயிட்டு இருப்பாங்க, வெள்ளி விழா கண்ட ஊர் அப்படின்ன உடனே ஏன் நம்ம ஊர் என்னையா அப்படின்னு திரும்புவாங்கல்ல. அதில் தொடங்குகிறது பேச்சாளராக ஆசிரியருடைய அந்த உக்தி. அதுக்கு அடுத்து செய்திகளை எப்படி பேசுவது. இப்ப நேரம் 20 நிமிடம் தான். 20 நிமிடம்னு சொன்ன பிறகு கூட அரை மணி நேரமும் பேசலாம், 1 மணி நேரமும் பேசலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம், நீங்க தான் இழந்து போயிடுவீங்க. அப்ப அந்த 20 நிமிடத்திற்குள் எப்படி பேசுவது? ஆசிரியர் ரொம்ப அழகா சொல்றாரு, மணிக்கணக்காக பேசுவதை விட மணிமணியாக பேசுங்கள் என்று எழுதுகிறார். சரி, எப்படி மணிக்கணக்கா பேசுறது எளிமையான விஷயம், மணிமணியாக எப்படி பேசுவது? அதுக்கு ஆசிரியரை பற்றி ஒருவர் சொன்னதை சொல்லுகிறேன். நம்ம வீட்டுல எல்லாம் குழந்தைங்க இருக்கும். அந்த குழந்தைங்க சும்மா ஏதாவது ஒரு சொல் சொல்லிட்டாலே நம்ம ரசிப்போம். ஐயோ எப்படி இதுக்கு இந்த குழந்தைக்கு இதெல்லாம் தெரியுது. இன்னைக்கு நமக்கு அந்த சந்தேகம் வேண்டாம், போன்ல தான் பார்த்துருக்க போகுது. நம்ம என்ன எல்லாம் ஆய்வறிஞர்களா உட்கார்ந்து அந்த விஷயத்த சொல்லி கொடுக்க? கண்டிப்பா போன்ல தான் பார்த்துருக்க போகுது. ஆனால் இதெல்லாம் இல்லாதப்ப, தொலைக்காட்சிகள் இல்லாதப்ப இந்த செய்திகள்லாம் எப்படி இந்த குழந்தைக்கு போய் சேருதுன்ற ஒரு ஆய்வே நடத்தியிருப்பாங்க. இப்போ ஒருவர் சொல்லுகிறார், ஆகச்சிறந்த எழுத்தாளர் சொல்லுகிறார், கடலூரில் கோவிலுக்கு அருகில் திடல் இருக்கிறது. அந்த திடலில் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம். இளைஞர்கள் தான் கேட்கணும், குறிப்பா நம்ம தான் கேட்கணும். கடலூர் இருக்கிறது, கடலூரில் கோவிலுக்கு அருகில் திடல் இருக்கிறது, அங்க பிரம்மாண்டமான கூட்டம். அந்த கூட்டத்தில் 12 வயது நிரம்பாத ஒரு சிறுவன் மேடை ஏறி பிராமணர்களையும் நமது புராணங்களையும் அதில் இருக்கக்கூடிய ஆபாசங்களையும் கடவுள்களையும் கிளி கிளி என்று கிழிப்பதை நானும் வாயசைத்து கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்படியே வாயை மூடி கேட்பாங்கல்ல, அசந்து போய் அப்பா என்னடா இது பேசுறாரு. அது செய்தி இல்லை. 12 வயசுல பேசுனது செய்தி இல்லை. பேசிட்டு இப்படி இறங்கி நடந்து வருவாராம். அப்ப சந்துக்குள்ள நின்றுகிட்டு இதை எழுதிய மிக சிறந்த எழுத்தாளர் ஐயா ஜெயகாந்தன் சொல்லுகிறார், கத்துவாங்களாம், கூச்சல் போடுவாங்களாம், நம்மளை இப்ப கிண்டல் பண்ணுவாங்கல்ல, இன்னைக்கு கமெண்ட்ஸ், அன்னைக்கு நேரடியா கத்துறாங்க, வேற ஒண்ணும் இல்லை, அந்த கத்தல் தான் இன்னைக்கு கமெண்ட்ஸ். அப்ப நின்று என்ன நீ பெரிய ஆளான்ற மாதிரி கத்தின உடனே தனியாக அந்த சிறுவன் முன்பு வந்ததை விட வேகமாக மார்பை விரைத்து கொண்டு நெஞ்சை நிமிர்த்து கொண்டு நடப்பான். அது என்ன செய்தி? நான் பேசுனது அத்தனையும் உண்மை, மறுப்பு இருந்தா வந்து சொல்லுன்ற நடை 93 வயதிலும்
பேசிய பிறகு அவருக்கு அப்படியே தொடர்கிறது. இப்ப 10 வயதில் ஆசிரியருடைய பரிணாமம் இது. 12 வயதில் அதுக்கு அடுத்த கட்டம் மிக சிறிய வயதில் மிகப்பெரிய பொறுப்பை ஐயா பெரியார் அவர்கள் ஆசிரியர்கிட்ட ஒப்படைக்கிறார். ஊர் ஊரா போகணும், தெரு தெருவா போகணும், பேசணும். பாதி நாள் ஐயா பெரியார் சிறைச்சாலையில் இருப்பார். அவர் ஜெயிலுக்கு போன பிறகு இந்த கொள்கையை பேசக்கூடிய வேலை ஆசிரியருக்கு. இதை ஐயா எழுத்தாளர் சோலை அவர்கள் இப்படி பதிவு செய்கிறார். தேவை என்றால் அந்த புத்தகத்தை வாங்கி படியுங்கள். வீரமணி ஓர் விமர்சனம் என்ற அந்த நூல். அதுல சொல்றாரு, எல்லாரும் போன பிறகு இனிமேல் ஈரோட்டு அரங்கத்திற்கு யார் பாடகர் என்ற கேள்வி வந்தது. அவருடைய அந்த எழுத்து நயத்தை பாருங்க. ஈரோட்டில் எப்போதும் கொள்கை பாடல் தான் இசைக்கும். சும்மா போறவங்க வரவங்கலாம் வந்து பேச முடியாதுல்ல. இப்ப இந்த கொள்கை பாடலை இனிமேல் யார் இசைப்பது என்ற கேள்வி வந்தபோது யாழின் நரம்புகளை இனிதே மீட்டியவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணி என்று பதிவு செய்கிறார். அதுக்கு அடுத்த வரி ரொம்ப முக்கியம். அவர் ஒரு சிறிய உளி, ரொம்ப சின்னது, சின்ன வயசு. ஆனால் அந்த உளி பெரிய பாறைகளை உடைக்க முடிந்தது, பனி சிகரங்களை நொறுக்க முடிந்தது. இன்றைக்கு வரைக்கும் நொறுக்கி கொண்டே இருக்கிறார். அதற்கு அடுத்த கட்டம் ஒரு 50 60 வயது. இந்த 50 60க்கு முன்னாடியே இங்க இருக்கக்கூடிய ஐயா சுபவி அவர்கள், ஐயா நாகநாதன் அவர்கள், இன்னைக்கு பலர் பேசுகிற போது அவங்கெல்லாம் பேசுனா அது கதை, திரைக்கதை, வசனம். இவங்க வாயிலிருந்து வந்தா அது வரலாறு. அதனால் ஈழத்தை பற்றி பேசாமல் இருக்கிறார்கள். இதை போய் நம்ம திரும்ப திரும்ப சொல்லணும். அவங்க நடந்ததை சொன்னாங்கன்னா அது கதை, இவங்க சொன்னா அது ஸ்டேட்மெண்ட், கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட். இப்படிதாங்க நடந்துச்சுன்னு. அப்படி அந்த வரலாற்றை எல்லாம் நேரில் கண்டவர்கள். ஆசிரியர் போராட்டத்தில் இருக்கிறார். ஈழத்தமிழர்களுக்காக இந்த இயக்கம் செய்தது அதிகம். அப்ப பேசுறப்ப உணர்ச்சியை தூண்டுவதற்கு பேச்சாளர் இருந்தா போதும், அது யாருனாலும் பேசலாம். அறிவை தூண்டுவதற்கு பேச்சோடு சேர்ந்த தலைவராக இருக்க வேண்டும். இவர்கள் செய்த பணி என்பது, ஆசிரியர் செய்த பணி என்பது உணர்ச்சியை தூண்டக்கூடிய வகையில் ஈழத்தமிழர் போராட்டத்தை அணுகாமல் அறிவுணர்ச்சியுடன் கூடியதாக அது இருக்க வேண்டும் என்று நின்றதால் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் யார் பொய் பேசுகிறார்கள் என்று கண்டறியக்கூடிய அறிவை ஆசிரியரின் உரை மூலம் பெற்றிருக்கிறோம். அதுக்கு அடுத்த கட்டம் உணர்ச்சி வயப்பட்ட போராட்டங்களிலும் பேசியிருக்கிறார். அவர் பேசின செய்திகள் எல்லாம் உள்ளடக்கி நான் பார்த்தேன். எதுலெல்லாம் ஐயா பேசியிருப்பாரு? திருமணங்களில் பேசுகிறார், படத்திறப்புகளில் பேசுகிறார், பொதுக்கூட்டங்களில் பேசுறாரு, கருத்தரங்கத்துல பேசுறாரு, பொது நிகழ்ச்சிகளில் பேசுகிறார், அரசியல் கூட்டத்தில் பேசுகிறார், பயிற்சி வகுப்பில் பேசுகிறார். இது இல்லாமல் சட்ட பயிற்சி வகுப்புகள் தனியா நடக்குது, அதுல பேசுறாரு. மாணவர்கள் உங்ககிட்ட வந்து கல்லூரி நிகழ்ச்சிகளில் பேசுகிறார். இது இல்லாமல் திராவிடர் கழக தலைவராக எங்க கிட்டையும் பேசுறாரு, கலந்துரையாடல்களில் பேசுகிறார். இது எல்லாம் சும்மா நான் மேம்போக்கா சொல்றேன். இதை நீங்க வரிசைப்படுத்திக்கங்க. திருமண வீட்டுக்கு போனா என்ன பேசுவாங்க? நல்லா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க, வாழ்த்துவாங்க. ஆனால் எனக்கு முன்னால் ஐயா அரவேந்தன் அவர்கள் சொன்னது போல இந்த இயக்கத்திற்கு ஒரு பெரிய கடமை இருந்தது. ஆரிய பார்ப்பனர்களுடைய சூழ்ச்சியிலிருந்து தமிழர்களுடைய திருமணத்தை மீட்டெடுக்கணும். இப்ப இவர் பேசுறப்ப நாங்கள் கூர்ந்து கவனித்து பார்த்தால் தெரியும், போன உடனேயே கருப்பு சட்டை போட்ட குடும்பம் தான் கண்டிப்பா அவரை கூப்பிட்டுருப்பாங்க. அப்ப இன்னொரு குடும்பம் ஆத்திகரா இருக்கலாம், இல்ல நாத்திகரா இருக்கலாம். ஆனா பல நேரங்களில் பழுத்த பழமாக இருக்கக்கூடிய ஆத்திகர்கள் நம்மளை கூப்பிடுவாங்க. நமக்கு அது என்னன்னே புரியாது. இது பல நேரங்களில் பிஜேபிக்கும் புரியாது. அதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல். போய் உட்கார்ந்தோடனே ஆசிரியர் என்ன பண்ணுவாருன்னா, கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய அவர்களை உயர்த்தி பேசுவார். ஏங்க நாங்க இந்த திருமணம் பண்ணிக்கிறது பெருசாங்க, நீங்க இதுக்கு சம்மதிச்சிருக்கீங்க பாருங்க, அதுதான் சிறப்புன்னு சொன்னோனே அவங்க ஃபால் முடிஞ்சிச்சு. அடுத்த அரை மணி நேரம் அவர்கள் ஆசிரியரின் உரையை அப்படியே கண்சுமிட்டாமல் கேட்பார்கள். அப்படியே வாங்க படத்திறப்பு. படத்திறப்புனாலே இங்க பின்வரிசையில சாண்டல் கலர் ஷால் போட்டுட்டு பக்கத்துல இருக்க தம்பி கிட்ட மிக தீவிரமாக கலந்துரையாடிக்கிட்டு இருக்க பாப்பாவுக்கு தெரியணும். ஏன்னு கேட்டா அந்த படத்திறப்பு என்னன்னு தெரிஞ்சாதான் நாளைக்கு நம்மளும் இதை செய்யலான்னு தோணும். பொதுவா இப்ப கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க வீட்டுல இறப்பு நடக்கும், நம்பிக்கை இல்லாத எங்க வீட்டுல இறப்பு நடக்கும். இப்ப உங்க வீட்லயும் இறப்பு இருக்கு, எங்க வீட்லயும் இறப்பு இருக்கு. உங்க வீட்லயும் பண கஷ்டம் வரும், எங்க வீட்லயும் பண கஷ்டம் வரும்.
நீங்களும் கடன் வாங்குவீங்க, நாங்களும் கடன் வாங்குவோம். நீங்களும் கல்யாணம் பண்ணிட்டு போவீங்க, நாங்களும் கல்யாணம் பண்ணிட்டு போவோம். இப்போ என்னதான் நமக்குள்ள வித்தியாசம்? ஒரே ஒரு வித்தியாசம் தான். இல்லாத ஒன்றை இல்லை என்று நாங்கள் சொல்லுகிறோம், இருந்தா பரவாயில்ல நான் பாட்டு கும்பிடுறேன் நீங்க சொல்றீங்க. இதுல எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. ஆனா எங்க சிக்கல் வரும்னா, ஒரு மனிதர் இறந்த பிறகு 16வது நாள் காரியம் 30வது நாள் காரியம்னு செய்வீங்க. நாங்க என்ன பண்ணுவோம்னா, நாத்திகர்கள் அவங்களுடைய சிறப்பை சொல்லி அவர்களுடைய புகழை சொல்லி படத்திறப்பு நினைவேந்தல் நடத்துவோம். இப்போ யோசிச்சு பாருங்க, எங்க அப்பா மறைந்த போது ஆசிரியர் தான் வந்து படத்திறப்புக்கு வந்தாங்க. ஒரு இறப்பினுடைய வலி மிகப்பெரியது. நீங்க மகிழ்ச்சியான கூட்டத்துல பேசிடலாம். மகிழ்ச்சியான கூட்டம்னா இப்ப நீங்க எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கீங்க, நான் இன்னும் எவ்வளவு நேரம் பேசலாம். துக்கத்தின் போது, வலியின் போது அந்த குடும்பத்துக்கிட்ட எப்படி பேசுறது, அதை ஆசிரியருடைய உரையில் கற்க வேண்டும். வந்து உட்காருவாரு, உட்கார்ந்துட்டு என்ன சொல்லுவாருன்னா, நம்மெல்லாம் எதுக்கு தெரியுமா வந்திருக்கோம்? உங்களிடமிருந்து நான் ஆறுதல் பெறுவதற்கும் என்னிடமிருந்து நீங்கள் ஆறுதல் பெறுவதற்கும் ஆறுதல் பெறுவதற்காக தான் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்று தொடங்குவார். இது ஒரு வகை. இன்னொரு வகை பொதுக்கூட்டம். பொதுக்கூட்டங்களில் எப்படி பேசுவது? கண்டதை பேசக்கூடிய பேச்சாளர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் சிறப்பாக வலம் வருகிறார்கள். அவங்களுக்கும் கூட்டம் வருது, நம்ம ஆட்கள் ஆச்சரியமா பார்க்கிறாங்க. அது அப்படி கிடையாது. அவங்களுக்கும் கூட்டம் வருதுதான், அவங்களுக்கு தான் வருது இல்லை, அங்கேயும் வரும். இது எல்லா காலத்திலையும் வரும். இப்ப ஆசிரியருக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, கண்டதை பேசாதீர்கள், கண்டு அதை பேசுங்கள் என்பதுதான் ஆசிரியருடைய பொதுக்கூட்ட முறை. எதை கண்டு பேச வேண்டும்? அவர் சொல்றாரு, ஒரு கூட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி புத்தகங்களை படியுங்கள், ஆய்வு செய்யுங்கள், ஆய்வு செய்ததை மக்களிடம் கொண்டு சேருங்கள். அப்படி சேர்க்கக்கூடிய நேரத்தில் உணர்ச்சி வயப்படாமல் அறிவு வயப்பட்டு பேசுங்கள். இது ஒண்ணு. அதுக்கடுத்து மாணவர்கள், இப்ப நீங்க இருக்கீங்கல்ல, உங்க எல்லாருக்கும் ஒரு இப்பயே பதட்டத்துலலாம் இருப்பீங்க. அவங்க முடிச்சு அடுத்த ஐயா முடிச்சு அடுத்த ஐயா வந்து 1 மணி நேரம் பேசுவாராமே அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப, தலைவரோட ஆசிரியரோடு ஒரு மாதத்திற்கு முன்னால் மதுரையில் ஒரு கல்லூரி, தனியார் கல்லூரிக்கு உரையாற்ற சென்றிருந்தேன். இப்ப நானுமே என்னடா இந்த பிள்ளைங்கெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கேன், ஆசிரியர் பேசுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் முதல்ல என்ன தெரியுமா கேள்வி கேட்டாரு? இத்தனை பேர் இருக்கீங்கல்ல, எத்தனை பேரோட தாத்தா படிச்சவரு அப்படின்னு கேட்டாரு. 10 பேர் கூட கை தூக்கல. 1000 பேர் இருந்த அரங்கத்துல. பாட்டி எத்தனை பேர்? 10 பேர் கூட இல்லை. அப்பா ஒரு 50-100 பேர். அம்மா அதுக்கும் குறைவு. ஆசிரியர் சொன்னாரு, நீங்க எல்லாம் படிக்க வந்துட்டீங்களா? ஆமாங்கய்யா. தாத்தா படிக்கல, பாட்டி படிக்கல, அப்பா படிக்கல, அம்மா படிக்கல, நீங்க எல்லாம் படிக்க வந்துட்டீங்கல்ல, இதுதான் திராவிடம், இதுதான் தமிழ்நாடு. அந்த மாணவர்கள் டக்குன்னு யோசிப்பாங்கல்ல, இத்தனை நாள் நம்ம தாத்தா படிக்கிறது நம்மளே யோசிக்கலன்னு. அதற்கடுத்து தஞ்சாவூர் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர் ஒரு செய்தியை சொல்கிறார். சரஸ்வதின்னு பேர் வச்சவங்க இருக்கீங்களாமான்னு கேட்கிறாரு. பிள்ளைங்க இருக்காங்க. உங்க பாட்டி படிச்சிருக்காங்களான்னு கேட்கிறாரு. இல்லைங்கய்யான்றாங்க. உடனே ஆசிரியர் சொல்றாரு, சரஸ்வதினு பேர் வச்ச பாட்டி படிக்கல, பேத்தி சரஸ்வதி படிச்சிருக்க பத்தியா, அதுதான் பெரியார் செய்தது. இது ஒரு முறை. இன்னும் 5 நிமிடத்தில் நான் என் உரையை முடித்து விடுகிறேன். இதற்கு அடுத்து இதுவும் ஆசிரியரிடத்தில் கற்றதுதான். உரை அப்படின்றது எப்படி இருக்கணும்னா, எங்கு தொடங்குகிறோமோ அந்த இடத்தில் வந்து முடிக்கணும். இடையில இப்ப நான் எங்கெங்கயோ போனேன்ல, எங்கு போனாலும் அந்த உரையை சரியான நேரத்தில் சரியான சொல்லோடு முடிக்க வேண்டும். இது கல்லூரி நிகழ்ச்சி ஓகே, பொதுக்கூட்டம் சரி. பொது நிகழ்ச்சி ஃபுல்லா மக்களா இருக்காங்க, அந்த நிகழ்ச்சியில எப்படி பேசுறது? எடுத்துக்காட்டுக்கு ஒரு ரோட்டரி நிகழ்ச்சிக்கு ஆசிரியர் போறாரு. ரோட்டரி நிகழ்ச்சினா எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். வந்தவங்க எல்லாம் இங்க ஐயாலாம் இருக்காங்க, எங்களுக்கு என்ன நீங்க சொல்றது அப்படின்ற மோட்ல தான் பல பேர் உட்கார்ந்துருப்பாங்க. அவர்களிடத்தில் ஆசிரியர் போய் என்ன பேசுவாரு? ஏன்னா இவர் கொள்கையை சமரசம் செஞ்சுக்க மாட்டார். சட்டையை ஒரே ஒரு நாள் மாத்தி போட்டுட்டு வாங்கயான்னு கேட்டதுக்கு ஆசிரியர் சொன்ன பதில், ஏன் இதுன்னு சட்டையா கொள்கையா, அதுக்குதான் ஏன் கருப்பு சட்டை போடுறோம், இது ஒன்றும் அப்படியே கலர் கிடையாது, மாத்தி மாத்தி பிடிச்ச கலர்லாம் போட்டுக்கிறதுக்கு. ஐயா சுபவி அவர்களிடத்தில் கல்லூரியில் ஒரு பேராசிரியர், அவர் வந்து பேராசிரியரை விட உயர்ந்த பொறுப்பில் இருந்தவர், கூப்பிட்டு கேட்டிருக்காரு முதல்வர், ஐயா கருப்பு சட்டையில தான் வருவீங்களான்னு கேட்டிருக்காரு. ஐயா சொல்லியிருக்காரு, சட்டை இல்லாம வர முடியாதுங்களே அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்ப இது வந்து மாணவர்கள் நினைக்கலாம் சும்மா ஆனா உனானா கொடியை தூக்கிட்டு போறாங்கன்ற மாதிரி அல்ல. இனத்தினுடைய இழிவை சுட்டி காட்டுவதற்கான நிறம் கருப்பு. இதை ஆசிரியர் உரை நிகழ்த்துகிற போது அப்படியே போற போக்குல பொதுமக்கள் கிட்ட சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமா ஜாதி ஒழிப்பை பேசுவாரு.
எல்லாம் ரோட்டரியிலேருந்து வந்திருக்கீங்க, நிறைய ரத்த தானம் செய்வீங்க. உண்மையாகவே சொல்லணும்னா நீங்க தான் பகுத்தறிவாளர். நீங்க எவ்வளோ பகுத்தறிவாளர் தெரியுமா? உங்களுக்கு அடிபட்டுருச்சுன்னு வைங்க, ரத்தம் கேட்பீங்கல்ல. வணக்கத்திற்குரிய தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்களை அனைவரின் சார்பிலும் பேரன்போடு வரவேற்கிறோம். அப்போது ஆசிரியர் அவர்கள் அந்த பொது நிகழ்ச்சியில் அந்த மக்கள் கிட்ட கேட்கிறாரு, நீங்க எல்லாருமே பகுத்தறிவாளர்கள் தாங்க, ஜாதி ஒழிப்பு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய தலைப்பு, அதை போய் அவங்க கிட்ட பேசினா பிரச்சனை ஆகுன்றப்ப ஆசிரியர் சொல்லுகிறார், உங்களுக்கு இப்ப அடிபடுதுன்னு வச்சுக்கோங்க, ரோட்ல போறப்ப விபத்து ஆகுது, ரத்தம் கேட்பீங்க. அப்ப நீங்க எல்லாருமே பகுத்தறிவாளர். எப்படி கேட்பீங்க? ஓ பாசிட்டிவ் வேணும், ஏ பாசிட்டிவ் வேணும், பி பாசிட்டிவ் வேணும் தான் கேட்பீங்க. எங்கால் ரத்தம் கிடைக்குமா அப்படின்னு கேட்பீங்களா என்று சாமானிய மக்களிடத்தில், பொது மக்களிடத்தில் பயங்கரமா படிச்சு பட்டம் பெற்று கூட அடிமனதில் ஜாதிய உணர்வோடு இருந்தால் அவர்களை தன்னுடைய பேச்சு நயத்தால் பகுத்தறிவாளராக மாற்றியவர் ஆசிரியர் ஐயா அவர்கள். இறுதியாக 2 செய்திகளை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். திருமணம், படத்திறப்பு, பொது நிகழ்ச்சிகள், பொதுக்கூட்டங்கள், இது எல்லாவற்றிலும் பேசிவிட்டார். இப்ப அரசியல் கூட்டம். அரசியல் கூட்டங்கள் அப்படின்னா இன்னைக்கு எதை வேண்டுமானாலும் பேசலாம். எதிர்த்தரப்புல இருக்கவங்கள ஒருமையை பேசினால் கீழே இருக்கவங்க கைத்தட்டுவாங்க. ஆனால் ஆசிரியர் சொல்வார், கைத்தட்டலுக்காக பேசாதீங்க. இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால், எதிரணியில் இருந்து பேசக்கூடிய ஒரு பெண்ணை உருவக்கேலி செய்யக்கூடியவர்கள் இயக்கத்தவராகவே இருந்தாலும் அவங்கள பார்த்து பேசுற உரிமை உனக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டு கண்டித்து இனிமேல் ஒருவரும் யாரையும் உருவக்கேலி செய்யக்கூடாது என்று தன்னுடைய பேச்சாளர்களுக்கு வகுப்பெடுப்பார். இந்த பண்புனாலதான் எங்களை மறந்து பார்ப்பனர் என்று சொல்லக்கூடிய இடத்தில் பார்ப்பான் என்று சொல்லிவிட்டால் ஆசிரியர் தலையிலேயே டமார்னு தட்டி ஒழுங்கா பேசு, ஒருமையில் பேசாதன்னு சொல்லக்கூடிய அந்த புத்தியை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இறுதியாக நான் சொன்னது போலவே ஆசிரியரும் வந்துவிட்டார், கூடவே புத்தகப்பையும் வந்துவிட்டது. அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா, ஆசிரியர் பேசுகிறார் என்றால் ஆதாரங்கள் பேசுகிறது என்று அர்த்தம். ஒரு சொல், ஒரு வரி, ஒரு சொற்றொடர், ஒரு உரை, இதில் எந்த இடத்திலும் அவர் பேசிய சொல்லுக்கு கூட மறுப்பு சொல்ல முடியாது. கீதையின் மறுபக்கமாக இருக்கலாம், இப்போது இறுதியாக அவர் பேசிய வந்தே மாதரம் உரை வரை மறுப்பு சொல்லுவதற்கு யாரும் தயாராக இல்லை. என்ன காரணம்? மறுப்புக்கே மறுப்பு சொன்னவர் ஆசிரியர் அவருடைய உரையின் மூலமாக. அந்த அளவிற்கு கருத்துகள். இப்ப நாங்க வரப்பவே புத்தகத்தோடு வந்திருக்கிறோம். என்ன காரணம்? இதெல்லாம் நீங்க போய் எங்க படிக்க முடியும்? நான் இப்ப சொன்ன செய்தியெல்லாம் எந்த புத்தகத்திலும் இருக்காது. அது நேரடியாக நீங்கள் அவரை பார்த்துதான் கற்றுக்கொள்ள முடியும். அப்படி காணொலி, ஊரடங்கு வந்துருச்சு, கொரோனா வந்துருச்சு, இதெல்லாம் நீங்க சொன்னீங்கக்கா. கொரோனா அப்ப அவர் என்ன பண்ணிருப்பாரு? எங்கள் துணைத் தலைவர் ஐயா கவிஞர் சொல்லுவார், 10 வயதிலிருந்து பொதுமக்களை பார்த்து பழகியவர், சாயங்காலம் ஆயிட்டாலே கருப்பு சட்டையோடு மக்களை பார்த்து பழகியவர். கொரோனா ஊரடங்கில் அவரால் எப்படி மக்களை பார்க்காமல் இருக்க முடியும்? முதலாக காணொளி வாயிலாக தன்னுடைய தோழர்களை, தொண்டர்களை சந்தித்து உரையாற்றியவரும் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள்தான். அந்த உரை தொகுப்பாக ஒப்பற்ற தலைமை என்ற இந்த புத்தகமாக வந்திருக்கிறது. அருமை மாணவர்களே, வாங்கி படியுங்கள். எப்படிப்பட்ட உரையெல்லாம் தந்தை பெரியாரால் ஆற்றப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தியும், அந்த பெரியாரை அப்படியே நம்மிடம் கொண்டு வந்து சேர்த்த ஆசிரியருடைய உரையும் இதில் அமைந்திருக்கிறது. எனவே பொதுக்கூட்டமோ, பொது நிகழ்ச்சியோ, கல்லூரி நிகழ்ச்சியோ, ஊரடங்கோ, எல்லா நேரத்திலும் பேசிக்கொண்டே இருக்கிறார். 93 வயது, காது அறுவை சிகிச்சை முடிந்து 1 வருடம் கூட நிறைவு செய்யவில்லை. 25 நாட்களில் 46 கூட்டங்களை பேசி முடித்திருக்கிறார். நவம்பர் தொடங்கி நேற்றைக்கு முதல் நாள், 2 நாட்களுக்கு முன்னால் 21ஆம் தேதி தஞ்சாவூரில் எங்கள் கழக மாநாட்டில் பேசி முடித்தார். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை எழுந்துக்கவே முடியாம நாங்கெல்லாம் தூங்க போயிட்டோம். ஆசிரியர் இன்னொரு 100ஆண்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் ஞாயிற்றுக்கிழமை. இன்று உங்களிடத்தில் வந்திருக்கிறார், நாளை பயணிக்க இருக்கிறார். இது சொல்லக்கூடிய ஒரே செய்தி, நாக்கில் உயிர் இருக்கின்ற வரை, தொண்டையில் கடைசி சொட்டு ஈரம் இருக்கின்ற வரை அவரின் குரல் நமக்காக ஒலித்து கொண்டே இருக்கும், நம் தலைமுறைக்காக ஒலித்து கொண்டே இருக்கும். அந்த உரையால் வளர்ந்தவர்கள் நாங்கள்.
அவரிடம் பெற்ற அறிவால் பேசுவோம், பேசிக்கொண்டே இருப்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். வாழ்க பெரியார், வளர்க பகுதி.